இன்னைக்கு டின்னர் என்ன செய்யலான்னு யோசிச்சு, சப்பாத்தி செய்யலான்னு முடிவெடுத்தாச்சு. சைட் டிஷ் மட்டும் ரொம்ப நேரம் யோசிச்சு, பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தோசை பேன்ல பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு வாணல்ல எண்ணெய், பட்டை, சீரகம், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மெயின் மேட்ரு 10லேருந்து 20 முந்திரி சேர்த்து அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதித்து சுருண்டு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீஸும் பட்டரும் சேர்த்து தான் சர்வ்